Decode the world unfiltered. டெக்சாஸ் மழை ஏன் இத்தனை பெரிய பேரழிவுக்கு வழிவகுத்தது அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு எழலாம். ஹெலிகாப்டர்கள், படகுகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் காணாமல் போனவர்களை தேடும் பணிகள் முழு வீச்சில் நடைபெற்று வருகின்றன. இப்படி ஒரு பேரழிவை பார்த்ததே இல்லை என வேதனை தெரிவிக்கின்றனர் அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாண மக்கள். கடந்த வெள்ளிக்கிழமை முதல் அங்கு கடுமையான சேதங்களை ஏற்படுத்தி வரக்கூடிய திடீர் வெள்ளத்தில் சிக்கி இறந்தவர்களுடைய எண்ணிக்கை 100ஐ கடந்திருக்கிறது. இது பற்றிய செய்திகளை நம்ம பார்த்திருப்போம். ஆனாலும் விரிவாக ஏன் இவ்வளவு பெரிய இழப்பு ஏற்பட்டது என்பது குறித்து தான் டீகோட் செய்ய இருக்கின்றோம். மழை தொடரும் அப்படின்னு வானிலை மையம் கணித்திருக்கிறதுனால மக்கள் இன்னமும் பீதியில் உறைந்திருக்கிறார்கள். டெக்சாஸ் மழை ஏன் இத்தனை பெரிய பேரழிவுக்கு வழிவகுத்தது அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு எழலாம். கொந்தளிப்பான வானிலை, அசாதாரணமான ஈரப்பதம், டெக்சன் நிலப்பரப்பு அப்படின்னு பல காரணிகளும் இந்த பேரழிவுக்கு காரணமாக அமைந்திருக்கிறது. டெக்சாஸ் பரந்த மற்றும் மாறுபட்ட நிலப்பரப்புகளை கொண்ட ஒரு மிகப்பெரிய மாகாணம். இந்த மாகாணத்தினுடைய மத்திய பகுதியில் இருக்கக்கூடிய டெக்சஸ் ஹில் கண்ட்ரி வறண்ட அழுக்கு நிறைந்த பகுதிகள் காரணமாக இயற்கையாகவே திடீர் வெள்ளப்பெருக்குக்கு ஆளாகக்கூடிய ஒரு பகுதி. இங்கே இருக்கக்கூடிய மண் மழையை உறிஞ்சுவதற்கு பதிலாக நீர் ஓட்டத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு. மற்றொரு இடமான கர் கவுண்டிலையும் ஓராண்டு சராசரி மழை பொழிவில் 1/3 ஒரே இரவில் பெய்திருக்குது. இதுவே இந்த வெள்ளப்பெருக்குக்கு மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது. குவாடலூப் ஆற்றில் வெறும் 45 நிமிடங்களில் 26 அடி அளவுக்கு நீர்மட்டம் உயர்ந்தது. இதனால் ஆற்றங்கரையில் இருந்த குடியிருப்புகள் வெள்ளத்தில் மூழ்கின. இந்த ஆற்றங்கரையோரம் கேம்ப் மிஸ்டிக் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய கிறிஸ்தவ கோடைக்கால முகாம் நடந்திருக்கிறது. அதுவும் உருக்குலைந்து போயிருக்கிறது. இங்கு தங்கியிருந்த 27 சிறுமிகள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு உயிரிழந்து விட்டதாக அறிவிக்கப்பட்டிருக்கு. காணாமல் போயிருக்கக்கூடிய மேலும் 10 பேரை மீட்பு படையினர் தேடி வருகிறார்கள். ஆனால் அவர்களும் உயிரோடு இருப்பார்களா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட நேரத்தில் கேம்ப் மிஸ்டியில் 750 சிறுமிகள் தங்கியிருந்திருக்காங்க. அவர்கள் ஹெலிகாப்டர்கள், படகுகள், இராணுவ வாகனங்கள் ஆகியவற்றின் மூலமாக துரிதமாக மீட்கப்பட்டாலும் கூட பலரும் உயிரிழக்க நேர்ந்திருக்கிறது. கேம்ப் மிஸ்டிக் 1926ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. 8 முதல் 17 வயதுக்குட்பட்ட கிறிஸ்தவ சிறுமிகளுக்கு ஆன்மீக பயிலரங்கமாக இது விளங்கக்கூடியது. 725 ஏக்கர் பரப்பளவில் இருக்கக்கூடிய இந்த வளாகம் இயற்கை எழிலுக்கும் அழகுக்கும் பெயர் பெற்றது. வெள்ளிக்கிழமை ஏற்பட்ட திடீர் மழையும் வெள்ளப்பெருக்கும் கேம்ப் மிஸ்டிக்கை சுக்குநூறா நொறுக்கிருச்சு. மத்திய டெக்சாஸில் இருக்கக்கூடிய ஃப்ளாஷ் ஃப்ளட் அலே பிறை வடிவ பகுதியாக இருக்கும். இந்த பகுதி தான் மொத்த அமெரிக்காவிலும் அதிக மழை பொழியும் பகுதியாகவும் பார்க்கப்படுகிறது. இது வடக்கே வாகோவிலிருந்து தெற்கே ஆஸ்டின் வரைக்கும், அதே போல் சாண்டானியோ வழியாக வால்டே நோக்கி போகக்கூடிய ஒரு ஆறாக இருக்குது. தத்துவமான ஒரு பகுதியாக இருக்கிறது. தனித்துவமான புவியியல் அமைப்பு மற்றும் வானிலை காரணங்களால் இந்த பகுதியில் திடீர்னு மழையும் கடும் வெள்ளப்பெருக்கும் ஏற்படக்கூடியதுன்னு நடந்துகிட்டே இருக்குது. செங்குத்தான சரிவுகள் மற்றும் குறுகிய பள்ளத்தாக்குகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு பகுதி கூட. இந்த கரடு முரடான நிலப்பரப்பு ஒரு புனல் போல செயல்பட்டு அதிக அளவில் நீரை விரைவாக கீழ்நோக்கி செலுத்துது. அதிக மழை பெய்யும் போது என்ன ஆகும்னா, நீர் விரைவாக மலைச்சரிவுகளிலிருந்து வெளியேறி கீழே இருக்கக்கூடிய சிற்றோடைகள் மற்றும் ஆறுகளாக ஒன்றிணைந்து பயணிக்குது. இதனால் மிக குறுகிய காலத்தில் வியத்தகு முறையில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுது. புவியியல் மட்டும் இல்லை, வானிலையும் டெக்சாஸ் மாகாணத்திற்கு பாதகமாக தான் அமைஞ்சிருக்கு. மத்திய டெக்சாஸ் ஒரு முக்கியமான ஒருங்கிணைப்பு புள்ளியில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு இடம். மெக்சிகோ வளைகுடா பகுதியிலிருந்து வரக்கூடிய சூடான ஈரப்பதமான காற்று வடக்கிலிருந்து வரக்கூடிய ஈரப்பதத்துடன் அடிக்கடி மோதக்கூடிய ஒரு தட்பவெப்பம் இருக்கக்கூடிய ஒரு சூழல். இந்த மோதல் வளிமண்டல உறுதியற்ற தன்மையை உருவாக்கி கடுமையான இடியோட கூடிய மழைக்கு வழிவகுக்குது. சிறிய மழைப்பொழிவு கூட அதிவிரைவில் ஆபத்தான திடீர் வெள்ளமாக மாறிவிடக்கூடிய ஒரு சூழல். இந்த குவாடலூப் ஆறு பற்றி சொன்னோம் இல்லையா, அதே போல் ஃப்ளாங்கோ, சான் மார்க்கோஸ் இந்த மாதிரியான ஆறுகளில் நீர்மட்டம் சில மணி நேரங்களிலேயே 10 அடி வரைக்கும் உயரும்.
தற்போது டெக்சாஸில் திடீர்னு ஏற்பட்ட இந்த வெள்ளப்பெருக்கினால பல கட்டடங்கள் சேதமடைஞ்சிருக்கின்றன. நூற்றுக்கணக்கான மரங்கள் வேரோடு சாய்ந்திருக்கின்றன. ஏராளமான வாகனங்கள் அடித்து செல்லப்பட்டிருக்கின்றன. சாலைகள் வெள்ளத்தில் மூழ்கியதுனால போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஹெலிகாப்டர்கள், படகுகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் காணாமல் போனவர்களை தேடும் பணிகள் முழு வீச்சில் நடைபெற்று வருகின்றன. கிட்டத்தட்ட இப்போ 4 to 5 நாட்கள் ஆகிவிட்டன. ஆனாலும் இன்னமும் இந்த தேடல் பணிங்கிறது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கேர் கவுண்டியை பேரிடர் பகுதியாக அறிவித்து மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை விரைவாக மேற்கொள்ளணும் அப்படின்னு ஒரு உத்தரவை போட்டிருக்காரு. டெக்சாஸ் பேரழிவுக்கு அரசியல் காரணங்களும் கூறப்படுகின்றன. என்ன அப்படி ஒரு அரசியல் காரணம்? வானிலை முன்னறிவிப்புகளை வழங்கும் அரசு நிறுவனமான தேசிய வானிலை சேவையில் பணிபுரிந்தவர்களை ட்ரம்ப் அரசாங்கம் திடீர்னு பணியை விட்டு நீக்கியது தான் இந்த பேரழிவுக்கு காரணம் அப்படின்னு ஜனநாயக கட்சியினர் குற்றம் சாட்டி வருகிறார்கள். எலான் மஸ்க் தலைமை வைத்து வந்த அரசாங்க செயல்திறன் துறை டாஜ் இருக்கு இல்லையா, அந்த துறை எடுத்த நடவடிக்கையினால தேசிய வானிலை சேவையில் பணிபுரிந்து வந்த 600 பேர் பணி நீக்கம் செய்யப்பட்டாங்க. இதன் காரணமாக முன்னெச்சரிக்கை அறிவிப்புகள் முறையாக வெளியிடப்படவில்லை அப்படிங்கிறது தான் இப்போ டெமோக்ராட்ஸ் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. அமெரிக்காவில் வானிலை பலூன்கள் ஏவப்படுவதும் குறைந்து விட்டதாக குற்றம் சாட்டப்படுகிறது. இந்த வெதர் பலூன்ஸ் இருக்கு இல்லையா, இது என்ன வெதர் பலூன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வானிலை ஆய்வாளர்கள் பூமியின் வளிமண்டலத்தை பற்றிய தரவுகளை சேகரிக்க பயன்படுத்தக்கூடிய ஒரு வகை பலூன்கள். இவை வானிலை முன்னறிவிப்பு, காலநிலை ஆராய்ச்சி, அது மட்டும் இல்லாமல் பல்வேறு அறிவியல் ஆய்வுகளில் மிக முக்கிய பங்கு வகிக்கக்கூடியவைகளாக இருக்கின்றன. மிகவும் மீள்தன்மை கொண்ட லேட்டக்ஸ் அல்லது குளோரோபிரின் ஆகியவற்றால் வானிலை பலூன்கள் தயாரிக்கப்படுகின்றன. வளிமண்டலத்தின் மேலே செல்லும்போது விரிவடைய வகையில் இந்த பலூன்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கும். வழக்கமாக ஹைட்ரஜன் அல்லது ஹீலியம் வாயுவினால் நிரப்பப்படக்கூடியவையாக இந்த பலூன்கள் இருக்கும். பலூனுக்கு அடியில் தொங்கவிடப்பட்டிருக்கக்கூடிய ரேடியோ சோண்ட் வளிமண்டலத்தினுடைய பல்வேறு அளவீடுகளை சேகரிக்கும் சென்சார்களை கொண்டிருக்கக்கூடியதாக இருக்கும். இந்த ரேடியோ சோண்டின் நிலையை ஜிபிஎஸ் பயன்படுத்தி கண்காணிப்பதன் மூலமாக காற்றின் திசை அப்புறம் வேகம் இது ரெண்டுமே தீர்மானிக்கப்படும். ரேடியோ சோன் ரியல் டைம் தரவுகளை ரேடியோ சிக்னல்கள் மூலமாக தரையில் இருக்கக்கூடிய நிலையங்களுக்கு அனுப்பிக்கிட்டே இருக்கும். அதன் மூலமாக வானிலையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள முடியும். வானிலை பலூன்கள் உலகெங்கும் நூற்றுக்கணக்கான இடங்கள்ல இருந்து தினமும் 2 முறை ஏவப்படுகின்றன. இந்திய நேரப்படி அதிகாலை 5:30 மணிக்கு ஒரு முறையும் மாலை 5:30 மணிக்கு ஒரு முறையும் வானிலை பலூன்கள் ஏவப்படுகின்றன. அமெரிக்காவில் வானிலை பலூன்களை ஏவுவது 20% குறைந்து விட்டதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இதன் காரணமாகவே டெக்சாஸில் மழை அளவு துல்லியமாக கணிக்கப்படவில்லை அப்படிங்கிற விமர்சனங்களும் எழுந்திருக்கின்றன. டெக்சாஸ் மாகாணம் பேரழிவு தரக்கூடிய வெள்ளங்களுடைய நீண்ட மற்றும் சோகமான வரலாற்றை கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதும் நம்ம கவனிக்க வேண்டிய ஒன்று. கடந்த கால வரலாறுகள் அப்படின்னு பார்த்தோம்னா 1900 இந்த ஆண்டை மறக்க முடியாது. அந்த ஆண்டில் ஏற்பட்ட த கிரேட் கால்வெஸ்டன் சூறாவளி, இது அமெரிக்க வரலாற்றிலேயே மிக மோசமான சூறாவளியாக கருதப்படக்கூடிய ஒன்று. டெக்சாஸ் அருகில் கால்வெஸ்டன் தீவை செப்டம்பர் 18 அந்த சூறாவளி தாக்கியது 1900. இதனால் கல்ஃப் ஆஃப் மெக்சிகோவில் 16 அடி வரை அலைகள் எழுந்தன. கால்வெஸ்டன் தீவில் மட்டும் 6000 பேர் உயிரிழந்தாங்க. பெரும்பாலான இறப்புகள் உப்பு நீரில் மூழ்கியதனால ஏற்பட்ட இறப்புகள். நகரின் பெரும்பகுதியை சூறாவளி முற்றிலுமாக அழித்திருந்தது. இது பிரபலமான கால்வெஸ்டன் கடல் சுவரினுடைய கட்டுமானத்திற்கும் நகரத்தை உயர்த்துவதற்குமான ஒரு திட்டத்திற்கு வழிவகுத்த ஒரு பேரழிவுனே சொல்லலாம். அதுக்கு பிறகு 1921 செப்டம்பர் 2 ஏற்பட்டது டெக்சாஸில் மற்றொரு வெள்ளப்பெருக்கு. அப்போது பெயரிடப்படாத மிகப்பெரிய சூறாவளி தென்மத்திய டெக்சாஸை தாக்குச்சு. இது பெல், மிலாம், வில்லியம்சன், டிராவிஸ் உள்ளிட்ட மாவட்டங்களை கடுமையாக பாதித்த ஒரு சூறாவளியாக இருந்தது. திரால் அப்படிங்கிற பகுதியில் 24 மணி நேரத்தில் 102 சென்டிமீட்டர் மழை பொழிஞ்சுது. இந்த எதிர்மறை சாதனை நீண்ட காலமாக முறியடிக்கப்படாமல் இருந்துச்சு. குறைந்தபட்சம் 224 பேர் அந்த சூறாவளியில் பலியாகினாங்க. இதே போல் 1998 அக்டோபர் 17 டெக்சாஸில் மிகப்பெரிய மழை பொழிவு இருந்தது. 17 தொடங்கி மாத இறுதி வரை விடாமல் அடைமழை பொழிந்தது. மேட்லைன் மற்றும் லெஸ்டர் அப்படிங்கிற 2 கிழக்கு பசிபிக் சூறாவளிகளுடைய தாக்கத்தினால குவாடலூப் மற்றும் சான் ஆண்டனியோ நதி படுகைகளில் 76 சென்டிமீட்டர் மழை அப்போ பொழிவு இருந்தது. இதனால் 2 நதிகளிலுமே வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுச்சு. வாகனங்கள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டன. 31 பேர் உயிரிழந்தாங்க. 12,000 வீடுகளும் 700 வர்த்தக நிறுவனங்களும் சேதமடைந்தன. 77,000 கோடி ரூபாய் அளவுக்கு இழப்பு ஏற்பட்டதா அப்போ கணக்கிடப்பட்டுச்சு. 2015 டெக்சாஸ் மாகாணத்தில் 2 முறை திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு. மே 4 மெமோரியல் டே ஃப்ளட்ஸ், அக்டோபர் 22 பட்ரிஷியா என பெயரிடப்பட்ட சூறாவளியை தாக்குது. மெமோரியல் டே ஃப்ளட்ஸ் வரலாற்றில் இல்லாத வகையில் திடீர் வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்துச்சு. குறிப்பாக பிளாங்கோ மற்றும் சான் மார்கோஸ் நதிகளில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுச்சு.
உயிரிழப்புகள் குறித்த அதிகாரப்பூர்வ எண்ணிக்கை அறிவிக்கப்படவில்லை. ஆனாலும் ஏராளமானோர் காணாமல் போனதாக அப்போது அறிவிக்கப்பட்டுச்சு. 2017ஆம் ஆண்டு ஏற்பட்ட ஹாவி சூறாவளியும் ரொம்ப முக்கியமானது. இந்த ஹாவி சூறாவளியின் தாக்கத்தினால டெக்சாஸ் முழுக்க முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு மழை பொழிவு இருந்துச்சு. சில பகுதிகளில் 8 நாட்களில் 152 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிவு இருந்துச்சு. சுமார் 100 பேருடைய உயிரை ஹாவி சூறாவளி காவு வாங்கியது. உயிர் சேதம் மட்டுமில்லாமல் ஹாவி சூறாவளியால் $125 பில்லியன் அளவுக்கு சேதம் ஏற்பட்டுச்சு. அமெரிக்க வரலாற்றில் மிக அதிக அளவிலான சேதத்தை ஏற்படுத்திய சூறாவளிகளில் இந்த ஹாவியும் ஒன்று. அமெரிக்கா முழுவதையும் மொத்தமாக நிலைகுலைய வைத்தது 2017ஆம் ஆண்டு தாக்கிய மரியா அப்படிங்கிற சூறாவளி. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சுயாட்சி பிரதேசமான பிட்ரோ ரிகோ இதை சின்னா பின்னமாக்குச்சு இந்த மரியா சூறாவளி. இதில் 2975 பேர் உயிரிழந்தாங்க. இந்த பிட்ரோ ரிகோவில் மொத்த பவர் கிரிட்டும் முடங்கி போச்சு. 80% விவசாய நிலங்கள் வெள்ள நீரில் முழுகின. பல்லாயிரக்கணக்கான மக்கள் வீடுகளை இழந்து அமெரிக்காவுக்கு குடிபெயர்ந்தாங்க. காலநிலை மாற்றமே இத்தகைய தீவிர மழை பொழிவுகளுக்கு காரணமாக காலநிலை ஆய்வாளர்களும் வல்லுநர்களும் சுட்டி காமிக்கிறாங்க. அதீத மழை, அதீத வெப்பம் அப்படின்னு ரெண்டுக்கும் பழகிக்கொள்ள வேண்டும் என்பதே அவர்களுடைய அறிவுரையாக இருக்கிறது. டெக்சஸினுடைய பேரழிவு உலகம் முழுக்க கவலையோடு கவனிக்கத்தக்கதாக மாறி இருக்கிறது. ஏன்னா 20க்கும் மேற்பட்ட சிறுமிகள் உயிரிழந்திருக்கிறாங்க, காணாமல் போயிருக்கிறாங்க. 100க்கும் மேற்பட்டவர்களுடைய உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிறது. இன்னமும் தேடுதல் பணி நடந்து கொண்டிருக்கிறது. 4 நாட்களுக்கு மேலாகியும் இன்னமும் தேடுதல் பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இன்னும் மழை தொடரும் அப்படிங்கிற இடத்துல இருந்தும் அமெரிக்கா மட்டுமல்ல, ஐரோப்பா, உலகம் முழுக்க இந்த டெக்சஸில் ஏற்பட்ட பேரழிவை, இயற்கையினால் ஏற்படக்கூடிய இந்த பேரழிவை கவனிக்கிறாங்க. காலநிலை மாற்றம் அப்படிங்கிறது எல்லா நாடுகளும் உன்னிப்போடு கவனிக்கப்பட வேண்டியது அப்படிங்கிறத சொல்லக்கூடிய மற்றும் ஒரு சம்பவமாக இது மாறி இருக்குது. நாம் தமிழ்நாட்டில் அவ்வப்போது வானிலையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், பெருவெள்ளம், பேரிடர்களின் போதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இந்தியாவிலும் இது போன்ற பேரிடர்களை பார்த்துருக்குறோம். மிக வளர்ந்த மேற்குலக நாடு அமெரிக்கா, எல்லா டெக்னாலஜி இருக்கிற ஒரு நாடு அப்படின்னா அங்கேயும் இப்படியான பேரழிவுகள் அப்படின்னும் போது காலநிலை மாற்றம் எவ்வளவு தூரம் கவலைக்கு உரியதாக மாறி வருகிறது அப்படிங்கிறது தான் அதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.